நாடு முழுக்க எல்பிஜிக்கு ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கு. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரை கொடுக்க முடியல. மக்கள் பெட்ரோல் நிலையங்கள்ல, பெட்ரோல் பங்குகள்ல இரவு முழுக்கவே காத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பங்க்லையும் 200 300 டூ வீலர்கள், அதே மாதிரி நூற்றுக்கணக்கான கார்கள் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து மக்கள் பெட்ரோல் போடுறாங்க. தங்கள்கிட்ட எவ்வளவு அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மக்களோட எண்ணமாக இருக்குது. இன்னும் சில காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நம்ம 20 லிட்டர் தண்ணி கேனில் பெட்ரோலை வாங்கிட்டு போகிற அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ஈஸியா வாங்கலாம். ஏசி சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. நாடு முழுக்க எல்பிஜிக்கு ஒரு மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கு. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரை கொடுக்க முடியல. அடுத்தது சமையல் எரிவாயு வீட்டுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டரும் டெலிவரி பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருந்தது, புக் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருந்தது. நாடு முழுக்கவுமே ஒரு மாதிரி அசாதாரண சூழ்நிலை இருக்கிறத நம்ம 2-3 நாட்களாக பார்த்துட்டு இருந்தோம். எல்பிஜிக்கு அடுத்தது, அதாவது பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு வரப்போது. ஏற்கனவே வளைகுடா நாடுகளில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த போர் தொடர்பாக நிறைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறதுனால அங்கேருந்து நம்ம நிறைய குருடாயில் வாங்காமல் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்க வேண்டிய அந்த எண்ணெய் ஹெர்முஸ் நீரிணை வழியாக வர ஈரான் அனுமதிக்காதனால ஸோ அங்கேருந்து குருடாயில் வரதுலையும் சிக்கல் இருக்குது. அதனால் பெட்ரோல் டீசலுக்கும் ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி காட்டுத்தீ போல் பரவ ஆரம்பித்ததும் மக்கள் பெட்ரோல் நிலையங்களில், பெட்ரோல் பங்குகளில் இரவு முழுக்கவே காத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பங்க்லையும் 200 300 டூ வீலர்கள், அதே மாதிரி நூற்றுக்கணக்கான கார்கள் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்து மக்கள் பெட்ரோல் போடுறாங்க. தங்கள்கிட்ட எவ்வளவு அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது மக்களோட எண்ணமாக இருக்குது. இன்னும் சில காட்சிகளை நம்ம பார்க்குறோம். நம்ம 20 லிட்டர் தண்ணி கேனில் பெட்ரோலை வாங்கிட்டு போகிற அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு பேனிக்கான ஒரு இடத்தை நோக்கி நகருது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏன் இந்த இடத்துக்கு நகருது? பெட்ரோல் டீசலுக்கு உண்மையிலேயே தட்டுப்பாடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்பிஜி அளவுக்கான சூழ்நிலை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எண்ணெய் நிறுவனங்கள் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருக்குது, அதனால் மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த பேனிக் செல்லிங் தேவையில்லை. மக்கள் யாரும் அவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா நம்மக்கிட்ட 23 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் கையிருப்புக்கான பெட்ரோல் டீசல் இருக்குது. அதனால் மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு எண்ணெய் நிறுவனங்கள் வெளிப்படையாகவே அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் மக்கள் மத்தியில் அந்த பீதி குறைஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பெட்ரோல் டீசல் தொடர்பாக, நம்ம குரூட் ஆயில் வாங்குறது தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இனி பெரும்பாலான குரூட் ஆயில் நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து தான் வாங்க போகிறோம். அமெரிக்கானா அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற வெனிசுலாவிலேருந்து நம்ம வாங்க போகிறோம். அமெரிக்கா நமக்கு அதுக்கான இதை கொடுக்க போகிறாங்க. இது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு டீல் தான். ஏற்கனவே நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்த எண்ணெயை நிறுத்தினதுனால தான் நமக்கான ட்ரம்ப் விதித்த வரியை கணிசமாக குறைச்சிருந்தாரு. இப்போ இந்த போர் சூழல் இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த ட்ரேட் முறையாக இப்போ இல்லை. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயை அவங்க கொடுக்கறதுலையும் நிறைய சிக்கல் இருக்கிறதுனால அமெரிக்கா அனுமதி அளித்ததுனால இந்தியா இப்போ ரஷ்யா கிட்ட இந்த இதுக்கான குருடாயில் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த முறை நம்ம ரஷ்யா கிட்ட நேரடியாக வாங்கிட்டு இருக்கும்போது நிறைய சலுகைகள் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. நிறைய லாபம், அதே மாதிரி தள்ளுபடி விலையில் நிறைய குருடாயில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை அமெரிக்கா சொல்லி நம்ம வாங்குற அந்த குருடாயில் எந்த விதமான சலுகையும் நம்ம ரஷ்யா கொடுக்கல, தள்ளுபடியும் கொடுக்கல. இன்னும் ஒரு படி மேலே போய் அதிக விலைக்கு தான் இந்த முறை குருடாயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பொருளாதார வல்லுநர்கள் அடிக்கோடிட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம அதிக விலை கொடுத்து குருடாயில் வாங்கினாலும் அது இந்தியா சேருமா? சேர்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ரஷ்யாவிலிருந்து அந்த ஹெர்முஸ் நீரிணை வழியாக தான் அந்த கப்பல்கள் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதை ஈரான் அந்த சைனா கப்பலை தவிர எந்த கப்பலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்படி கப்பல்களை நிறுத்தினா ஈரானே இந்த இருக்காது அப்படின்ற மாதிரியான தொனியில் ட்ரம்ப் வெளிப்படையாக விமர்சிச்சும்
1 லிட்டர் குருடாயில் கூட அந்த நீரிணையை தாண்டாது அப்படின்னு ஈரான் வெளிப்படையாகவே வந்து அவங்க தரப்புல இருந்து பதிலடியும் வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே ஒரு தாய்லாந்து கப்பல் அந்த நீரிணையை கடக்கும்போது ஈரானுடைய படை வந்து அந்த கப்பலை வந்து ஏவுகணை தாக்கி அழிச்சதை வந்து நாம் பார்த்தோம். நிறைய கப்பல் நிறுவனங்கள் வந்து அந்த பகுதியில் அந்த இடத்துல கப்பலை இயக்குறதுல வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து நாங்கள் வந்து இந்த போர்னால இந்த நீரிணை வழியாக நாங்கள் போனதுனால எங்கள் கப்பலை வந்து வீழ்த்திட்டாங்க, கப்பலுக்கு பாதிப்பு, கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்குன்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க தெரிவிச்சதுனால கப்பல் நிறுவனங்கள் வந்து நாங்கள் அந்த வழியாக செலுத்த மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இது 2-3 நாட்களாக இப்படி போய்கிட்டு இருக்கிற நிலையில் அடுத்தது குருடாயிலுக்கு வந்து ஒரு சிக்கல் உருவாகும். குருடாயில் சிக்கல் உருவாச்சுன்னா அது பெட்ரோல் டீசலில் பாதிக்கும். அதனால தான் மக்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது நம்ம மக்கள் மேலே குறை சொல்ல முடியாது. அரசுகள் வந்து முற்றிலும் இந்த வதந்தியை நிராகரிக்கிறது, மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த பேனிக்கை போக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. ஏற்கனவே வந்து தமிழக முதல்வர் வந்து கடிதம் எழுதியிருக்காரு, மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், மத்திய அரசோட நம்ம இணைஞ்சு போர் சூழலை நாம் வந்து முறையாக கையாளுவோம், அதனால பேனிக் இந்த செல்லிங் தேவையில்லை, யாரும் அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, போதிய அளவு கையிருப்பு இருக்குன்னு மத்திய அரசு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனாலும் தற்போது நாம பேசிட்டு இருக்கிற இந்த நொடி வரை பெட்ரோல் பங்குகளில் பார்த்தா ஆயிரக்கணக்கான வண்டிகள், அவ்வளோ வண்டிகள் வந்து காத்து கிடக்குது. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அளவுக்கு வண்டிகள் காத்திருந்து பெட்ரோலை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. சப்போஸ் பெட்ரோல் இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேனிக் சுச்சுவேஷன்ல தான் மக்கள் இதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த நிலையில வந்து இன்னைக்கு காலையில இருந்து ஒரு செய்தி என்ன பரவுது அப்படின்னா, ஈரான் வந்து அந்த ஹெர்முஸ் நீரிணை வழியா ஏற்கனவே அங்க 2 கப்பல்கள், இந்திய கப்பல்கள் குரூடாயில் ஃபில் பண்ணி அதுல டிராவல் பண்ண முடியாம இருக்கு, அந்த கப்பல்களை வந்து நாங்க அனுமதிக்கிறோம் அப்படின்னு ஈரான் தெரிவிச்சிட்டதா ஒரு செய்தி வந்து பரவுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கப்பல் மும்பையே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்தது. ஆனா ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் அப்படியெல்லாம் ஈரான் வந்து எந்த விதமான அனுமதியும் இந்தியாவுக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த வெளியிட்ட செய்தியை வந்து மறுப்பு தெரிவிச்சு ராய்டர்ஸ் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியல. ஆனா மக்கள் மத்தியில ஒரு விதமான அச்சம், ஒரு விதமான பயம் நிலவறது மட்டும் உண்மை. இதை வந்து அரசுகள் வந்து எப்படி கையாள போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த மக்கள் வந்து இந்த பேனிக்ல போய் எல்லாரும் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க டேங்க் ஃபில் பண்றது, கேன்ல வாங்குறது, இந்த மாதிரியா இருக்கிறதுனால நிறைய பெட்ரோல் பங்குகள் அவங்க வச்சிருக்கிற ஸ்டாக் எல்லாம் தீர்ந்து போய் மூடப்படுற அபாயம் இருக்கு. நிறைய பெட்ரோல் பங்குகள் மூடிட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும்தான் பெட்ரோல் பங்க் திறக்கப்படும் அப்படின்னு போர்டு வச்சதையும் நம்ம வந்து கண்கூட பார்க்குறோம். ஸோ இப்படியான பரபரப்பான நிலையில தான் வந்து இன்னைக்கு மாலை வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம் வந்து மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் வந்து வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர், அதாவது நிறுத்தி வச்சிருந்த அந்த சிலிண்டருடைய சேவை வந்து மீண்டும் தொடங்குது. இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்புறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த எல்பிஜியில் ஆரம்பிச்ச சிக்கல் தான் இப்போ பெட்ரோல் டீசல் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் ஒருவேளை எல்லாருக்கும் கிடைக்கிற பட்சத்தில், ஹோட்டல்ஸ் நார்மல் ஆகிற பட்சத்தில் ஒருவேளை மக்கள் கிட்ட இருந்து இந்த பேனிக் வந்து குறையலாம். ஆனா அரசுகள் வந்து இந்த எல்பிஜி விவகாரத்துல இவ்வளவு ஒரு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காமல் இந்த இடத்துக்கு தள்ளின மாதிரி எல்பிஜி இந்த பெட்ரோல் டீசல் மாதிரி விவகாரத்திலையும் தள்ளிடுவாங்க அப்படின்னு மக்கள் பயந்து தான் இவ்வளவான பேனிக் செல்லிங் வந்து பண்றாங்க. ஆனா அரசுகள் வந்து போதிய விளக்கம் கொடுக்கணும், மக்கள் கிட்ட வந்து இதுக்கான அவேர்னஸை கிரியேட் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. ஏன்னா பெட்ரோல் டீசல் மக்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இதனால நிறைய கள்ள சந்தைகள்ல அதிக விலைக்கு பெட்ரோல் விற்கப்படுற அபாயமும் இருக்கு. ஏற்கனவே எசென்ஷியல்ஸ் கமாடிட்டி ஆக்ட் அமல்ல இருந்தாலும் கூட நிறைய பேர் அதை பிளாக்ல விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் அரசு தடுக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம அரசுகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. அரசுகள் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம கிட்ட பெட்ரோல் டீசல் கையிருப்பு இருக்கு, யாரும் பயப்பட வேண்டாம். எண்ணெய் நிறுவனங்கள் சொல்றதும் அதே தான். ஸோ அரசுக்கு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்க வேண்டியது மக்களோட கடமை. ஸோ இந்த பேனிக் செல்லிங் வந்து தேவையில்லை அப்படின்னு அரசு வந்து சொல்றாங்க. ஸோ மக்களும் வந்து அதை உணர்ந்து அதுக்கான ஒரு அச்சமான சூழ்நிலை இல்லாத பார்த்துக்க வேண்டியதும் மக்களுடைய பொறுப்பாகவும் இருக்கு. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம். ஏசி சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance.